Hi, this is Gayatri, Assistant Professor, Department of Commerce, KCS Kasnadar College of Arts and Science. In this video, we are going to see about hire purchase and installment systems. First, hire purchase na என்னன்னு பார்க்கலாம். So, hire purchase and installment systems are two popular financing options that allow consumers to acquire goods and pay for them over time. Understanding the key difference between these two approaches is critical for making informed financial decisions. ஸோ இப்போது ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அது நம்ம வந்து உடனே கேஷ் கொடுத்து வாங்காமல் நம்ம இஎம்ஐயாக பே பண்ணி வாங்குவோம்ல, அதுதான் வந்து நம்ம வந்து ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் சொல்கிறோம். ஸோ இதுக்குள்ளே இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து என்னன்றதை பார்க்கலாம். First, definition of hire purchase. So, hire purchase is a type of financial agreement where the customer agrees to pay for an item in a series of regular payments over an extended period of time. The item is owned by the supplier until the final payment is made. ஸோ ஹையர் பர்ச்சேஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு கஸ்டமர் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதை தான் வந்து ரெகுலர் பேமெண்ட்டாக அவங்க எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்களோ டைமை அந்த அளவுக்கு அவங்க வந்து பே பண்ணிக்கலாம் மந்த்லி. அண்ட் ஹையர் பர்ச்சேஸில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஓனர்ஷிப் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து சப்ளையர் கிட்ட தான் இருக்கும். அதாவது நம்மளோட லாஸ்ட் இஎம்ஐ நம்ம எப்போ பே பண்ணி முடிக்கிறோமோ அப்போ தான் நமக்கு அந்த ப்ராடக்டோடைய ஓனர்ஷிப் நமக்கு வரும். ஆனால் நம்ம ஐட்டம் வந்து நம்மகிட்ட கொடுத்துருவாங்க, பட் அதோட ஓனர்ஷிப் வந்து அவங்களது தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஒரு பைக் வாங்குகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு 10 months இஎம்ஐ போட்டிருக்கோம் அப்படின்னா நமக்கு பைக் டெலிவரி பண்ணிடுவாங்க. பட் அந்த 10 months நம்ம வந்து இஎம்ஐ கட்டி முடிச்ச பிறகு தான் நம்ம வந்து அந்த பைக்கோடைய ஓனராக ஆக முடியும். அது வரைக்கும் வந்து அந்த ஷாப் ஓனர் இருக்காங்களா, அவங்க தான் வந்து ஓனராக இருப்பாங்க. ஓகேவா? இப்போது கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹையர் பர்ச்சேஸ். ஃபர்ஸ்ட், ஓனர்ஷிப் ரீடைன்டு. அதாவது நான் சொன்னேன்ல ஆல்ரெடி, ஓனர்ஷிப் வந்து நம்ம எப்போ ஃபைனல் பேமெண்ட் முடிக்கிறோமோ அப்போ தான் வந்து நம்மளோட ஓனர்ஷிப் வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்ஸ். Customer can choose the length of the repayment period and the amount of each installment. அதாவது ஹையர் பர்ச்சேஸில் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 10 months போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த 10 months நான் எக்ஸ்டெண்டும் பண்ணலாம், இல்லைனா கம்மியும் பண்ணிக்கலாம். பட் அதே மாதிரி அமௌண்ட் வந்து நான் மந்த்லி 20,000 போட்டிருக்கேன் அப்படின்னா நான் வந்து 15,000ஆகவும் கட்டலாம், இல்லைனா 25,000ஆகவும் நம்ம கட்டலாம். ஸோ இது வந்து நம்மளுடைய விருப்பம் தான். அடுத்த கீ ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ். Hire purchase agreements typically include interest charges on top of the item's price. ஸோ அந்த ப்ராடக்டோட சேர்த்து நமக்கு இன்ட்ரெஸ்ட்டு சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட், இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட். Installment is a type of financing where the customer pays for an item in a series of fixed regular payment over a predetermined period of time. The item is owned by the customer from the moment of purchase. Installment typeல வந்து நம்ம ஒரு நேரம் 0 டவுன் பேமெண்ட் கூட நம்ம வந்து எடுக்கிறோம், ஒரு நாள் டவுன் பேமெண்ட் பண்ணியும் நம்ம வந்து ப்ராடக்ட் வாங்குகிறோம். அந்த வாங்குகிற டைம்லேருந்தே நம்ம தான் வந்து ஓனர். ஓகேவா? ஆனால் ஹையர் பர்ச்சேஸில் என்ன பார்த்தோன்னா, லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் நம்ம எப்போ முடிக்கிறோமோ அப்போ தான் வந்து நம்ம வந்து ஓனராக முடியும். ஆனால் இன்ஸ்டால்மெண்ட் டைப்பில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண மூமெண்ட்லேருந்து நம்ம தான் வந்து ஓனர். அண்ட் வந்து அந்த பேமெண்ட் கூட வந்து ஃபிக்ஸட் அமௌண்ட் தான். அண்டு ஃபிக்ஸட் நம்மளுக்கு வந்து 6 monthsனால் 6 monthஸில் நம்ம கட்டி முடிக்கணும். இது எக்ஸ்டெண்ட்லாம் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு, கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட். இமீடியட் ஓனர்ஷிப். அப்போது வந்து நமக்கு ஹையர் பர்ச்சேஸ் என்ன சொல்லியிருந்தோம், ஃபைனல் பேமெண்ட் முடித்தா தான் நம்ம ஓனர். ஆனால் இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து இமீடியட்டாகவே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண அடுத்த நிமிஷத்துலேருந்து நம்ம வந்து ஓனர். நெக்ஸ்ட் வந்து ஃபிக்ஸட் பேமெண்ட். ஹையர் பர்ச்சேஸில் என்ன பார்த்தோம், பேமெண்ட் வந்து நம்ம எவ்வளோ நம்ம விருப்பமோ அதை பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து ஃபிக்ஸட் அமௌண்ட் தான். இப்போ வந்து மந்த்லி 20,000 தான் கட்டணும்னா 6 monthsக்கு அந்த 20,000 தான் 6 months தான் கட்டணும். அதை வந்து கம்மி பண்ண முடியாது, இல்லை அதிகமாகவும் கட்ட முடியாது. நெக்ஸ்ட்டு, இன்ட்ரெஸ்ட் இன்க்ளூடட். The interest is typically included in the total cost of the item rather than paid separately. அதாவது இதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு நம்ம தனியாக கட்டுறதை விட நம்மளுடைய ப்ராடக்டோட காஸ்ட்டோடவே அதை வந்து சேர்ந்து
நமக்கு வந்துடும் இன்ட்ரெஸ்ட்டும். நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் ஆஃப் ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். சப்ளையர் ரீடைன்ஸ் ஓனர்ஷிப் அன்டில் ஃபைனல் பேமெண்ட். இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து கஸ்டமர் ஓன்ஸ் இட் இமீடியட்லி. அதே மாதிரி ஹையர் பர்ச்சேஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் டேர்ம்ஸ். இன்ஸ்டால்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் பேமெண்ட் அமௌண்ட்டு. ஹையர் பர்ச்சேஸில் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் செப்பரேட்லி, இன்ஸ்டால்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இன்க்ளூடட் இன் தி காஸ்ட். நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹையர் பர்ச்சேஸ். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் ஆப்ஷன். ஸோ இட் அலோஸ் ஆக்சஸ் டு மோர் எக்ஸ்பென்சிவ் ஐட்டம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதம் வந்து என்னால் 50,000 கட்ட முடியும், ஆனால் வந்து என்னால் அடுத்த மாதம் வந்து என்னால் அவ்வளோ கட்ட முடியாது அப்படின்னா நம்ம வந்து தாராளமாக நம்மக்கிட்ட என்ன அமௌண்ட் இருக்கோ அதை வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அவங்க டில் த பேமெண்ட் வரைக்கும், அது லாஸ்ட் பேமெண்ட் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் தனியாக கட்டிட்டு வரதுனால அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுன்றது ஒரு பேர்டனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டம். இதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து அந்த ப்ராடக்டை வந்து உடனே நம்ம வந்து ஓனர் ஆகிடுறோம். அண்ட் ஃபிக்ஸட் பேமெண்ட்ஸ் அலோஸ் ஃபார் பெட்டர் பட்ஜெட்டிங். அதாவது இந்த மாதம் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அந்த 6 மந்த்ஸ்மே இந்த 20,000 தான் கட்ட போகிறோன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா பட்ஜெட் நம்ம மந்த்லி பட்ஜெட் போடும்போதே இதுக்குன்ற அமௌண்ட்டை நம்ம எடுத்து வச்சிடலாம். ஏன்னா இது கூடவும் போகிறதில்ல, குறையவும் போகிறதில்ல. ஓகேவா? அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேபி மோர் எக்ஸ்பென்சிவ் ஓவரால் டியூ டு இன்ட்ரெஸ்ட் இன்க்ளூடட் இன் தி டோட்டல் காஸ்ட். இந்த ப்ராடக்டோட டோட்டல் காஸ்ட்டில் இந்த இன்ட்ரெஸ்ட் இன்க்ளூட் ஆகிருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த ப்ராடக்டோட ரேட் வந்து ரொம்ப அதிகமாக தெரியும். ஸோ திஸ் இஸ் அபவுட் இன்ஸ்டால்மெண்ட் அண்ட் ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம். Thank you. Catch you in next video.